வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, ஒரு முறை நன்றாக என்னைப் பார். உன் கண்களை மூடி உன் வேண்டுதலை மனதார சொல். பொறுமையோடு இரு. உன் கவலைகள் அனைத்தும் காணல் நீராகிவிடும். நான் எங்கும் இருக்கிறேன். நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கின்றேன். நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் முற்பட்டவள் அல்ல. ஒளியுடைய ஆகாயத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன். என்னை வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னோடு ஐக்கியமாகிவிடுகிறான். வெள்ளத்தை விட்டு இனிப்பு வெளியே சென்று விடலாம். கடல் அலைகளை பிரிந்து விடலாம். கண் கருமணியை பிரியலாம். ஆனால் என் கபடமற்ற விசுவாசமுள்ள பக்தன் என்னிடமிருந்து வேறுபடமாட்டான். என் தங்கமே, இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது. இனி உனக்கு எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது குழந்தையே. நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது. இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன். இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களையெல்லாம் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். அவசரப்பட்டு செய்யும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கினை சென்று சேர்வது இல்லை. நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்காமல் நடக்கப் போவதை பற்றி யோசி. முயற்சி என்பது ஒரு விதை போல. அதை நினைத்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் சில விதைகள் வளரும், சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும். இதுதான் உலக நியதி. நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கினை அடைய முடியும். அதை அடைவதற்கு அவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே பிரதிபலன். ஆனால் வேறு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரே வழி பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே. இந்த இரண்டும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே. அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு. வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும். என் தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம். உன் மனதை அடக்கு. அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு. என்னுடைய லீலைகளை, நான் உனக்கு அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? ஏற்ற காலத்தில் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன். நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் கர்மங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு நான் இருக்க செய்வேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.